பெரியோர்களே, உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக. தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு NTF மற்றும் அல் ஃபுர்கான் தாவா சென்டர் பல்லாவரம் தௌஹீத் பேரவை இணைந்து நடத்தும் வட்டி ஒரு சமூக கொடுமை என்ற தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலே வட்டி என்னும் சுரண்டலை பற்றியும் இந்த சூதாட்டத்தை பற்றியும் சமூக மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இந்த பகுதியிலும் இந்த வட்டி என்னும் வன்கொடுமையை பற்றி உங்களிடத்தில் விளக்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இந்திய நாடு பொருளாதாரம் நிலைகுலைந்து இன்னைக்கு கடுமையான விலைவாசி ஏற்றமும் பொருளாதார வீழ்ச்சியும் பொருளாதார மந்த நிலையும் இன்னைக்கு ஏற்பட்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த நாட்டினுடைய தவறான பொருளாதார கொள்கை தான். இந்திய நாடு என்பது 142 கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு, அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு வளமான நாடு, அதிகமாக விவசாயம் செய்கின்ற உற்பத்தி செய்யக்கூடிய நாடு, வளரும் நாடு என்ற பல தகுதிகளை பெற்ற இந்த இந்திய திருநாடு சமீப கால சில வருட காலமாகவே கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி தலைவிரித்தாடுகிறது. வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்த நிலை, உற்பத்தி செலவு அதிகம், மக்களிடத்தில் வாங்க சக்தி இல்லை. இப்படி கடுமையான முறையில் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வருமானத்துக்கு குறைவாக, தன்னுடைய போதுமான வருமானம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு சாமான் வாங்கினா 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ணா கையில மீதி காசு நிக்க மாட்டேங்குதுங்க. என்னடா இவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கடி மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு இந்த இந்தியாவுடைய பொருளாதார எக்கனாமிக்கு தெரியாது. ஆனா மக்கள் எப்படி உணர்வாங்கன்னா, பஜாருக்கு போய் சாமான் வாங்கும் போது உணர்வாங்க. ஏன் இவ்வளவு விலைவாசி விற்கிற, அநியாய விலையா இருக்குப்பா, காசு கொடுத்து வாங்க முடியலையே, ஒரு பண்ட பாத்திரம் வாங்க முடியல, ஒரு நல்லது பொருளை வாங்கி தின்ன முடியல, நல்ல துணியை உடுத்த முடியல, ஒரு காசு சேர்த்து ஒரு சின்ன இடம் வாங்க முடியல, இந்த ஓட்டு வீட்டை பிரிச்சு ஒரு மாளிகை வீடு கட்ட முடியல, பிள்ளைங்களை நல்ல படிப்பை கொடுக்க முடியல, ஒரு நோய் நோக்காடு வந்தா ஒரு மருத்துவமனையில சேர்ந்து வைத்தியம் பார்க்க முடியல. என்னப்பா வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே முணங்கி கொண்டு வைத்தியம் பிடித்தது போல இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு காரணம் என்ன? வட்டி அடிப்படையில இந்தியா பொருளாதாரத்தை அமைத்ததுதான் காரணம். அப்ப நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமை என்ன என்பதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி. ஒரு பிரச்சனையை சரி செய்யணும்னா அதோடைய அடி வேறு வரைக்கும் போய் அதை என்னன்னு பார்த்தாதான் அதை கிளியர் பண்ண முடியும்னு சொல்றாரு. அப்ப இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கும் மக்களிடத்துல பணப்புழக்கம் இல்லாததுக்கு காரணம் இந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றமும் கடுமையான பஞ்சம் இன்னைக்கு தலைவிரித்தாடுவதற்கு காரணம் என்ன பார்த்தா, இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது வட்டியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிஸ்டம் அமைப்பு மாற்றப்படணும். வட்டி என்னும் அந்த பிடியில் இருந்து பொருளாதாரம் விடுபட்டா மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும். உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 1980க்கு போங்க. 1980க்கு போனீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமிக் பொருளாதார நிலைப்பாடும் சீனாவும் ஒரே நிலையில தான் இருந்தது. சொல்ல போனா சீனாவில் 1980ல ஒரு தனி மனிதனுடைய வருமானம், ஒரு நாட்டுடைய வளர்ச்சி ஜிடிபி வச்சு பார்க்க கூடாது. சும்மா ஜிடிபிலாம் ஒரு மாயாஜால வித்த மாதிரி சும்மா உதாரணம் காட்டுவானுங்க. ஒரு நாட்டுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சி என்பது தனி மனிதனுடைய வருமானத்தை வைத்துதான் உலக நாடுகள் பொருளாதார இடத்துல கொண்டு போய் ஒரு நாட்டை வைப்பான். உலகத்துல வளர்ந்த நாடுகள் சொல்லி 70 நாடு இருக்கு. அந்த நாடுல இந்தியா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. நம்ம அப்பா முப்பாட்டம் காலத்துல இந்தியா வளரும் நாடு, நம்ம காலத்திலயும் இந்தியா வளரும் நாடு, நம்ம பேர பிள்ளைங்க காலத்துல இந்தியா வளரும் நாடு. என்னடா வளரும் நாடு வளர்ந்த பாடு இல்லையான்னு கேட்டா, இந்த நாட்டுடைய எக்கனாமிக் சட்டத்தை சரியான முறையில கையாளல, மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்து மக்களுக்கு எது தேவை என்பதை இந்த ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளல. 1980ல சீனாவுடைய உற்பத்தி 3%,
நமக்கும் 3% தான். அவனுடைய ஒரு தனிநபருடைய வருமானம் $243. நல்லா கேட்டுக்கங்க. சீனாவுல 1980ல ஒரு தனி மனிதனுடைய வருமானம் $243, நமக்கு $219. அப்ப வெறுமே $19 தான் நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு 2024ல சீனாவுடைய தனிநபர் வருமானம் $10,000 தாண்டி போயிருச்சு. ஏன்னா ஒரு தனிநபருடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு $15,000 இருந்தாதான் அந்த நாடு வளர்ந்த நாடு என்று சொல்லி வளர்ந்த நாடு பட்டியலில் உலக நாடுகள் சேர்ப்பார்கள். ஆனா இந்தியாவுடைய தனிநபருடைய வருமானம், தனிநபர் ஒரு ஆளுடைய வருமானம் $2,600 அப்படின்னு கணக்கிடுறான். அப்ப பொருளாதாரம் தனிநபர் கையில இல்ல. ஆனா யார் கையில பொருளாதாரம் இருக்குது? 100%த்துல 10% பெரும் முதலாளிகள் இருக்கிறாங்களே, கார்பெட் ஓனர் இருக்கிறாங்க, அவங்கிட்ட நாட்டுடைய 80% சொத்து இருக்கு. எவ்வளவு சொத்து? நாட்டுடைய 80% சொத்து கார்பெட் முதலாளி கிட்ட இருக்கு. இந்த நாட்டில் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய பாட்டாளி வர்க்க மக்களிடத்துல வெறும் 50%, பாட்டாளி மக்கள் 150%, பாட்டாளி மக்களிடத்துல வெறும் 6% சொத்து இருக்கு. இன்னும் வருமானத்துல கணக்கிட்டு சொல்றேன் கேளுங்களேன். இதே இந்த நாட்டுல 100க்கு 10% பேரு வருஷத்துக்கு 11 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். 100ல 10% பேரு எவ்வளவு சம்பாதிக்கிறான்? வருஷத்துக்கு 11 லட்சம் பேர் சம்பாதிக்கிறவன் 10% தான். மற்ற 50% மக்கள், இந்த நாட்டில் 50% மக்கள் வருஷத்துக்கு 54,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். வருஷத்துக்கு 54,000 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 4,000 ரூபாய், 4,500 ரூபாய் தான். இந்த நாட்டில் 50% விளிம்பு நில மக்கங்க. ரோடு பெருக்கிறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன், மூட்டை தூக்குறவன், கூலி வேலை பார்க்கிறவன், வீட்டு வேலை பார்க்கிறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன், பொறியல் பார்க்கிறவன், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மாசத்துக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறான். மீதி இருக்கிற 30-40% மக்கள் வருஷத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறான். இந்த பொருளாதார எக்கனாமிக்கை வைத்துதான் உலக நாடுகள் சொல்லுகிறது இந்தியா வளரல. அப்ப வெளியில வளர்ந்த மாதிரி மீடியாக்காரன் போய் எழுதுறான பத்திரிக்கையில, அவனும் போய் பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யறான்? இந்தியா உற்பத்தியில ஜிடிபில அதிகமா இருக்கு அப்படின்னு போய் எழுதுறான். ஜிடிபியை எதை வச்சு கணக்கு பண்றாங்கன்னா, இந்த சூதாட்ட ஆடுறான இந்த ஷேர் மார்க்கெட், அயோக்கிய பயலுங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டை கணக்கை வச்சுதான் ஜிடிபியை காட்டுவான். ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு சூதாட்டம், அது உண்மையான வியாபார வணிக தளம் கிடையாது. அப்ப இந்தியா எக்கனாமிக் அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது. இந்த லட்சணத்துல இந்தியாவுல இவன் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கான் தெரியுமா? எவ்வளவு கடன் தெரியுமா? 175 லட்சம் கோடிங்க இந்தியாவுடன் கடன். 2014க்கு முன்னாடி 55 லட்சம் கடனா இருந்த இந்திய கடன் இன்னைக்கு 175 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன். சரி, 175 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கான உலக வங்கியில இந்த இந்திய அரசாங்கம். இந்த 175 லட்சம் கோடிக்கு எவ்வளவு வட்டி கட்டுறான் தெரியுமா? இதான் பாயிண்ட். நமக்கு என்ன விஷயம் கேட்டா, இந்த தனிநபர் வருமானம் அது இதெல்லாம் நமக்கு புரியலன்னு வைங்க. விஷயம் இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. 175 லட்சம் கோடிக்கு இந்தியா கவர்மெண்ட் எவ்வளவு வட்டி கட்டுறாங்க கேட்டா 11,90,510 கோடி கட்டுறான். எவ்வளவு கட்டுறான்? 11 லட்சம் கோடி. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி 26,000 கோடி தான் கட்டான். இந்தியா கவர்மெண்ட் எவ்வளவு கட்டான் வட்டி? 26,000 கோடி. இன்னைக்கு 11,90,510 கோடி கட்டான். கிட்டத்தட்ட நம்ம இந்தியா கவர்மெண்ட் சம்பாதிக்கிற வருமானத்துல 40% வட்டி கட்டுறான் இந்தியா கவர்மெண்ட். இந்த 2024 to 25 பட்ஜெட் போட்டான்ல, யூனியன் பட்ஜெட், 47 லட்சம் கோடி இந்தியாவுடைய பட்ஜெட்ல 25% வட்டிக்கு போதுங்க. ₹1 25 பைசா வட்டி கட்டுறாங்க இந்தியா கவர்மெண்ட். வட்டி கட்ட முடியாம அதுக்கு ஒரு உலக வங்கியில கடன் வாங்கி வட்டி கட்டுறான். வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கட்டக்கூடிய நிலைமைக்கு தான் இந்தியா கவர்மெண்ட் இருக்கு. சரிப்பா, இந்தியா கவர்மெண்ட் வட்டி கட்டிட்டு போனா அதனால நமக்கு என்னப்பா பிரச்சனை, பொதுமக்களாகி நமக்கு என்னப்பா அதனால இடையூறு நீங்க நினைக்கலாம். இங்கதான் நம்ம இந்தியாவுடைய அந்த கள்ளத்தனத்தை, கையாலாகாத தனத்தை, நாட்டை கொண்டு போய் நரக படுகொலையில தள்ளுறத விளங்கி கொள்ளணும். இப்போ ஒரு கம்பெனிக்காரன் ஆட்சி தயாரிக்க வரான்.
வாட்சி தயாரிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வாட்சி தயாரிக்கிறான்னா 100 ரூபாய் அடக்கம், 10 ரூபாய் லாபம்னு சொல்லி 110 ரூபாய்க்கு விற்பான். ஆனா இந்த வட்டி இருக்கிறதுனால, வட்டிக்கு வாங்கி தொழில் பார்க்கறதுனால என்ன ஆகும்? அந்த வாட்சிக்குண்டான அடக்கம், அதுக்குண்டான லாபம், அதுக்குண்டான வட்டி சேர்த்து 150 ரூபா விற்கிறானா? இப்படிதான் இந்திய கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு கேட்டா, நாம வாங்குற அரிசி, பருப்பு, எண்ணெய், வண்டி, மண்ணெண்ணெய், அப்புறம் நீங்க வீடு கட்டணும்னா அதுக்கு வாங்குற செங்கல், மண், கல், அல்லது ஒரு பால் வாங்கினா, ஒரு டீ வாங்கினா, என்ன மனுஷன் ஒரு சட்டை வாங்குறீங்க, வீட்டுக்கு சாமான் செட்டு வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, கையில கட்ட வாட்ச் வாங்குறீங்க, இல்லை சாப்பிட ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, எதை தொட்டாலும் வரி, மறைமுக வரி, வெளிப்படை வரி, ஜிஎஸ்டி வரி, இப்படி வரி போட்டு நம்ம கிட்ட வரி வாங்கி தான் அவன் வட்டி கட்டுறான். இந்திய கவர்மெண்ட் வட்டி அவன் அப்பா விட்டு சொத்தை கட்டல, அரசியல்வாதிகள் தான் பாக்கெட்ல இருந்து வட்டி கட்டல. நாம குடிக்கிற டீ, வாங்குற பால், வாங்குற அரிசி, வாங்குற எண்ணெய், கேஸ், என்னென்னலாம் நம்ம அத்தியாவசிய பொருட்களை பயன்படுத்துறோமோ எல்லாத்துக்குமே வரி போடுறானா? அந்த வரியை வாங்கி தான் வட்டி கட்டுறான். அப்ப 100 ரூபால 100% 70% என்ன செய்யறான்? திட்டங்கள் சொல்லி ஒதுக்குறான். 25% வட்டி கட்டிடுறான். வெறும் 5% தான் இந்த நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ற பெயர்ல வருது. நலத்திட்டங்கள் போடுறான்ல, அந்த மானியம் இந்த மானியம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், பஸ்ல ஃப்ரீயா அனுப்புறோம், முதியோர் பென்ஷன் சொல்லி நலத்திட்டங்களை கொண்டு வரானே 5% தான். இதே அந்த 25% வட்டி உலக வங்கிக்கு இந்தியா கட்டாம இருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி இருக்குமா? இப்படி வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குமா? இவ்வளவு வறுமையில இருக்குமா? இந்த வறுமை கோட்ல இந்தியா இன்னும் 143 வறுமை நாட்டு கோட்டுல இந்தியா 121வது இடம். முதல்ல வறுமை நாடு என்ற பட்டியலிருந்து வெளியே வாங்கடா, அப்புறம் சொல்லுங்க வளர்ந்த நாடுன்னு. நம்மளை விட பங்களாதேஷ்காரன், பாகிஸ்தான்காரன், ஒரு சின்ன நாடு இலங்கை, இவெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறான். 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா வறுமை கோட்டில் 121வது இடத்துல இருக்கிறான். வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய நாடாகத்தான் இந்தியா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு வயிறார உணவு கிடையாது, தங்க இடம் கிடையாது. எத்தனையோ குழந்தைகள் ஒரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் வறுமையினால இன்னைக்கு செத்து சின்ன பின்னமா வரும். இந்த லட்சணத்துல இந்த உலக நாடுகள்ல சரி இப்படி கடன் வாங்குறான, உலக நாடுகள்ல வங்கியில கடன் வாங்குறான, வாங்கி இந்த நாட்டு மக்களுக்காச்சும் ஏதாச்சும் நல்லது செஞ்சானா? ஒரு இலவச கல்வி இருக்கா அந்த நாட்டுல? இலவச மருத்துவம் இருக்கா? ஒரு நோய் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனா ஊதா கலர் தண்ணி கொடுக்கறான், தானா நானான்னு போட்டு ஒரு மஞ்சள் கலர் மாத்திரை கொடுக்கறான். எத்தனையோ இதய நோயாளிகள், எத்தனையோ வந்து கிட்னி போனவங்க, சுகர்ல போனவனெல்லாம் சரியான மருத்துவம் இல்லாம எத்தனையோ முதியவர்கள் சாகிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் மருத்துவமனையில கொன்று குவிக்கப்படுது. காரணம் என்ன? சரியான எக்யூப்மெண்ட் கிடையாது, சரியான மருத்துவம் இல்ல, சரியான மருத்துவ டாக்டர் கிடையாது, சரியான உபகரணம் இல்ல. அப்ப மருத்துவத்துறைக்கு சரியான நிதி ஒதுக்கல. இருக்கப்பட்டவன் பெரிய பெரிய கோடீஸ்வரம் பிள்ளைங்க தான் படிக்க முடியுது. ஒரு ஏழை பாலையுடைய ஒரு விவசாயியுடைய மக நல்ல திறமையா இருந்தா படிக்க முடியல, ஒரு மூட்டை துப்புரவுடைய மக திறமை இருந்தா படிக்க முடியல. அப்ப இலவச கல்வி இல்ல, இலவச மருத்துவம் இல்ல, மக்களுக்கு விலைவாசி குறைவு இல்ல, மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் இல்ல. என்ன கேட்டா இவன் விமானம் ஒரு நாடு விட மாட்டான். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, ஒரு நாடு விட மாட்டாங்க. முந்தானத்து புருனேல இருக்கிறான், அதுக்கு முதல்ல சிங்கப்பூர்ல இருக்கிறான், அதுக்கு முன்னாடி ஹாங்காங்ல இருக்கிறான், அதுக்கு முன்னாடி பிரிட்டன்ல இருக்கிறான். உலகத்தை ஒரு நாடு விட மாட்டான். ஒன்னா நம்ம ஊர் உலக சுற்று வாலிபன் இந்த மாதிரி ஒரு ஊதாரி பேர் வழியே நாட்டுல தலைவனா உட்கார வச்சுட்டு இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கா? கொஞ்சமாச்சு நாட்டு மக்கள் மீது ஒரு கரிசனம் இருக்கிறதா? பட்டைகளுக்கு 3000 கோடியில செலவழிக்கிறான். ஏண்டா எங்க கிட்ட வரிய போட்டு நீ வட்டி கட்டுறதுக்கும் பட்டைகளுக்கு 3000 கோடியில செலவழிச்சிய நாட்டுடைய வருமானம் நீங்கிருமா? நாட்டுடைய மக்களுடைய பசி தீருமா? அப்ப 3000 கோடிக்கு செலவழிக்கிற. இப்ப சத்திரபதி சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்துருச்சா, அதுக்கு கேட்கிறாரு உலக மக்கள் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். மன்னிப்பு இதுக்கு கேளு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம செத்து மடியக்கூடிய இந்தியா 25% நீங்க வட்டி கட்டு. இதே மாதிரிதான் அர்ஜென்டினா நாடு, அவனுடைய வரவுக்கு மீறி செலவு செஞ்ச அர்ஜென்டினா நாடு
உலக வங்கிட்ட கடன் வாங்கினா, வட்டிக்கு கடன் வாங்கினா, வட்டியை கட்ட முடியல. வட்டியை கட்ட முடியாம ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்லாம நைட்டோட நைட்டா விமானம் ஏறி நாட்டை விட்டு தலைமறைவான ஞாபகம் இல்லையா? வட்டி கட்ட முடியாம ஒரு நாடே அரெஸ்ட் ஆயிடுச்சு உலக வங்கிட்ட. இன்னைக்கு இந்தியா 25% வட்டி கட்டுறான். 25% 30 மாறும், 25% 40 மாறும், 40% 50 மாறும், 50 ஒரு நாள் 100% வட்டியாக மாறும் பொழுது இந்தியாவும் அர்ஜென்டினா மாதிரி உலக நாடுகளிடத்தில் மண்டியிட்டு நம்ம நாட்டை எப்படி வெள்ளக்கார ஆரம்பத்தில் காலனி ஆதிக்கத்தை கீழே வச்சிருந்தாலோ அந்த நிலைமையை நோக்கி அடுத்த சோமாலியா இந்தியா தான். அடுத்த சோமாலியாவாக இந்தியா இன்னைக்கு உருவாகி என்ன காரணம்? வட்டி 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 வட்டி. எதை தொட்டால வரி, எதை தொட்டால வட்டி. இந்த ஊர்ல ஒருத்தன் சம்பாரிச்சு சொத்து வாங்க முடியாதுங்க. ஒரு நல்ல வியாபாரி, ஒரு நல்ல ஒரு தொழில நேர்மையா சம்பாரிச்சு மேல வந்திருக்கிறாரு. வருஷத்துக்கு 1 கோடி வருமானம் ஈட்டாரு வைங்க. 1 கோடி நீ சம்பாரிச்சா இந்திய கவர்மெண்ட்டுக்கு 40 லட்சம் வரி கட்ட சொல்றான். என்ன இவ்வளவு அநியாயமா வரியை கொடுங்கன்னா எப்பதான் உனக்கு வரி கட்டுவான்? இந்தியாவுடைய மொத்த வரி என்ன? 11 லட்சம் கோடி தான் இன்னைக்கு ஜிஎஸ்டில சம்பாதிச்சிருக்கிறான். மொத்த இந்திய நாட்டுடைய வருமானமே 26 லட்சம் கோடிங்க. ஆனா 47 லட்சத்துக்கு பட்ஜெட் போடுறான். 20 லட்சம் கோடியை வெளியில கடன் வாங்குறான். கடனை வாங்கி 11 லட்சம் கோடியை வட்டி கட்டுறான். 14 லட்சம் கோடி திட்டம் சொல்லி இவனுக்கு வாயில போட்டுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டில் நடக்குது. அப்ப வட்டிக்கு வாங்கி வாங்கி நாட்டையே வந்து விற்கிற நிலைமைக்கு போயிட்டாருங்க இவனுங்க. நாட்டு மீது எந்த அக்கறையும் இல்லை, தரிசனமும் இல்லை. அடுத்த சோமாலியாவாக அர்ஜென்டினாவாக இந்த நாட்டை உருவாக்க பார்க்கிறோம். அப்போ 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கவர்மெண்ட்டுக்கு 40 லட்ச ரூபா கட்ட சொல்றான், 30 லட்ச ரூபா கட்ட சொல்றான். இது அநியாய வரி இல்லையா? இவ்வளவு வரி போட்டா எப்படா வரியை கட்டுவான்? இந்த நாடு நல்லா செழிக்கணும், இந்த நாடுக்கு வருமானம் வரணும்னா வரியை எளிமையாக்குடா. 5% போடு, எல்லாருக்கும் 5% போடு. நாட்டில் இருக்கிறவன் எல்லாருமே வரி கட்டுவான், எல்லாருமே வரி கட்டுவான். இந்த பொருளாதார பூமுட்டைகளுடைய கணக்கை கேட்காதடா. அவன் ஏன் ரூம்ல உட்காந்து கணக்கு எழுத அவனுக்கு அறிவு இருக்காது. பொதுமக்கள்கிட்ட வந்து கேளு, எப்பா நீ சம்பாதிக்கிறே, எவ்வளவு வரி போட்டா கட்ட முடியும்? பேப்பர்ல கணக்கு போட்டா வந்துருமா? பேப்பர்ல போடுவான் 10 ரூபா பொருள 30 ரூபான்னு சொல்லி வரி போட்டா நமக்கு இவ்வளவு 142 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு வரி வரும், நம்ம இவ்வளவு லட்சம் கட்டலாம் அப்படின்னு கணக்கு போடாத. நீ போடுற வரியை மக்கள் கட்டுவானா? நீ வரியை போட்டு அவன் கட்டிடுவானா? இந்த நாட்டில் எவ்வளவு வரியை இப்ப நடக்கு? எதனால நடக்குது? எதை தொட்டாலும் வரி. அப்போ ஒருத்த சம்பாதிச்சு இவ்வளவு வரி கட்ட எவ்வளவு கொண்டு வருவானா? கம்மியா போட்டு வரிய. சரிப்பா 30 லட்சம் அவங்ககிட்ட வாங்கிட்டேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்கிட்ட 30 லட்சம் ரூபாய் நீ வரி வாங்கிட்ட. அவன் சொந்தமா உடைச்ச 1 கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு 30 லட்சம் வரி கட்டுறான். 30 லட்சம் வரி கட்டினா அந்த காசை மீதி உள்ள காசை போய் உலகத்துல ஏதாவது ஒரு சாமானியத்தை வாங்க முடியல? ஒரு வீடு வாங்கலான்னு போறான். வீடு வாங்கலான்னு போனா அந்த வீட்டுக்கு அந்த பத்திரத்துக்கு வரி, பத்திரத்துக்கு வரி, அந்த இடத்துக்கு வரி, அந்த பில்டிங்க்கு வரி, அந்த செங்கலுக்கு வரி, அந்த மணலுக்கு வரி, அந்த சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரிய போட்டா எப்படா வீடு வாங்குவான்? அப்ப நீங்க நினைக்கலாம் பணக்கார வீடு வாங்கட்டா நாடுடைய வீழ்ச்சிக்கு என்னங்க காரணம்? 4 பேர் வீடு கட்டினாதான் செங்கல் தயாரிக்கிறவன் சூளையில செங்கல் தயாரிப்பான். சிமெண்ட் ஃபேக்டரியில பல ஆயிரம் மக்கள் ஊழியர்கள் வேலை பார்ப்பான். பெயிண்ட் தொழில் நடக்கும், மண் அடிக்கிற வேலை நடக்கும். அதுல எவ்வளவு ஊழியர் வேலை பார்க்கறான்? அவனுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எங்க கிடைக்கும்? நாடுகள்ல மக்கள் கிட்ட பணம் இருந்து வீடு வாங்கினா, ஒரு வீடை கட்டுறதா இருந்தா செங்கல் வேணும், மண் வேணும், சிமெண்ட் வேணும், மரக்கதவு செய்யறதுக்கு மரம் வேண்டும், பெயிண்ட் வேணும், டைல்ஸ் வேணும், கேட்டு வாங்க இரும்பு கேட்டு போடுவான். இவ்வளவு பேர் அதை உருவாக்குற தொழிலாளி இருக்கிறாரு. இவனுக்கெல்லாம் ஏன் வேலை இல்லை? ஏன் தொழிற்சாலை இழுத்து மூடுறான்? ஏன் தொழிற்சாலை இழுத்து மூடி வேலை இல்லைன்னு வெளியே அனுப்புறான்? பணம் இருக்கு, வீடு வாங்க முடியல. பணம் இருந்து வீடு வாங்கினா அதுக்கு வரி போடுவான்னு பயப்படுறான். அப்ப பணம் எல்லாம் தேங்கி தேங்கி கருப்பு பணமா மாறுது. ஒருத்தன் வந்து தொழில் செய்ய முடியல. ஒரு கார் வாங்கலாம், பணக்கார வர கார் வாங்க முடியல. கார் வாங்காம கார் எல்லாம் தேங்குது. அப்ப கார் தொழிற்சாலை இழுத்து மூடு. கார் தொழிற்சாலை இழுத்து மூடுனா என்ன ஆகும்? அதை ஃபேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறவன்
பெயிண்ட் தயாரிக்கிறவன், அதுக்கு அந்த கம்பெனிகளை வேலை பார்க்கிற பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை இல்லை, பல குடும்பங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்ல வறுமை இப்படியே போயிட்டு இருந்தா எல்லா தொழிலுமே இழுத்து மூடனா மக்கள் எப்படி படைப்பான்? மக்கள்கிட்ட காசு இல்லைங்க. காசு இருக்கிறவனும் சொத்து வாங்க முடியல. ஒரு வீடு வாங்க போனா ஜிஎஸ்டி. ஒரு ஹோட்டல்ல போய் தோசை தின்ன முடியுதா? ஒரு ஹோட்டல்ல போய் தோசை தின்னா 18% 5% வட்டி போடுறான் அயோக்கிய பையன். 100 ரூபா கொடுத்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனா 5% வட்டி, 10% வட்டி. கள்ள மிட்டாய்க்கு வரி போற நாடுங்க இது. கள்ள மிட்டாய்க்கு வரி போற நாடு. ஒரு நேரத்துல செத்தா அவனை தூக்கிட்டு போறதுக்கு வரி போட்ட நாடு இது. அப்ப ஏழை எளிய மக்கள் எதெல்லாம் சாப்பிடுறாங்க அதெல்லாம் வரி போடுறாங்க. பால்ல வரி போடுறான், தண்ணியில வரி போடுறான், எதுல வரியை விட்டு வச்சிருக்கிறான்? நீங்க நினைக்கலாம் நான் பால் பாக்கெட் வாங்கும்போது வரி கட்டலையே. நீ கட்ட வேண்டாம்ப்பா. அந்த பாலை உற்பத்தி செஞ்சு வெளியே கொண்டு வரானே அவன் வரி கட்டிட்டு தான் இங்க கொண்டு வருவான். ஒரு தீப்பெட்டி வாங்க போறீங்களே, தீப்பெட்டிக்கு வரி நாம கட்ட தேவையில்ல. தீப்பெட்டி தொழிற்சாலை அவன் வரியை கட்டிட்டு தான் வெளியே இறங்கிட்டு வருவான். சமுதாயத்தை சுரண்டி பொழைக்கக்கூடிய இந்த வரி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை நிர்மூலமாக்கக்கூடிய இந்த வட்டியை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. யமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தர்மத்தை வளர செய்கிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாடு நாசமா போறதுக்கு காரணம் இந்த வட்டி. இந்த வட்டியின் அடிப்படையில் உண்டான பொருளாதார அமைப்பு. இந்த வட்டி மட்டும் வாங்காம இந்த நாடு ஏன் சவுதி அரேபியா அவன் அரசாங்கம் நடத்தலையா? சவுதி அரேபியா அரசாங்கம் நடத்தலையா? அவன் வட்டி இல்லாம தான் நாட்டை நடத்தினா. இந்த சீனா நடத்தலையா? நீ 3% தான்டா ஜிடிபி வச்சிருக்கிற. அவன் 30% ஒட்டுமொத்த நாட்டுடைய உற்பத்தியில சீனா 30% உள்நாட்டு உற்பத்தி. நீ வெறும் 3% வச்சிருக்கிற. அவன் 30% வச்சிருக்கிறான். இந்த நாட்டில் 27% தான் உயர்கல்வி. அவன் 67% உயர்கல்வி அவனால கொடுக்க முடிஞ்சது. எப்படா சீனா முன்னேறினா? வட்டிக்குண்டான பொருளாதார அமைப்பு அங்கே கிடையாது. வட்டி அடிப்படையில் பொருளாதாரம் இல்லை. அந்த நாட்டு மக்களுடைய உழைப்பு, அரசாங்கம் நேர்மையாக நடக்கிறதுனால சீனா இன்னைக்கு 5 வல்லரசு நாடுகளில் 2வது இடத்துல இருக்கிறான். உற்பத்தியில் அவன் தான் நம்பர் 1. சீனாவை அமெரிக்காவில் கூட அசைக்க முடியாது. அவ்வளோ பெரிய வல்லரசு அன்னைக்கு உயர்ந்தது காரணம் என்ன? மக்களுடைய பொருளாதாரம். வட்டி இல்லை. அந்த மாதிரி வட்டி இல்லாத நாடாக இந்தியா உருவானால் கண்டிப்பாக இந்தியாவில் வறுமை இல்லாத நாடாக, வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லாத நாடாக, ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக 3 வேளை வயிறுக்கு கஞ்சி கிடைக்கக்கூடிய நாடாக உருவாக வேண்டும் என்றால் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை கொண்டு வா. வட்டி இல்லாத பொருளாதாரத்தை நாடை வழிநடத்து. வட்டி இல்லாமல் இந்த நாட்டில் சேவையா செய்யடா வங்கிய. ஏன்னா வட்டிக்கு கொடுக்கிற ஏழை எளிய மக்களுக்கு? ஏழை எளிய மக்களுக்கு ஏன் வட்டிக்கு கொடுக்கிற? ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வட்டிக்கு கொடுத்து எங்க வயிற்றில் அடிச்சு கார்பெட் முதலாளியை வாழ வைக்கக்கூடிய கார்பெட்டின் கைக்கூலியான அயோக்கியர்களே, இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை விட்டு வட்டி இல்லாத பொருளாதாரத்தின் பக்கம் இந்த இந்தியா நகர்ந்தால் இந்த நாடு சுபட்சமாக, மகிழ்ச்சியாக, ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய நல்ல நாடாக உருவாகும் என்பதை கூறிக்கொண்டவனாக, வட்டியை விட்டு தனிநபரும் ஒதுங்க வேண்டும், அரசாங்கம் ஒதுங்க வேண்டும். வட்டி இல்லாத நாடாக எப்பொழுது தலை எடுக்குமோ அப்போதான் இந்த நாடும் தலைக்கும், மக்களும் செழிப்பார்கள் என்று கூறிக்கொண்டவனாக, வட்டியை கைவிடுவோம், வட்டிக்கு எதிராக குரல் கொடுப்போம், வட்டி இல்லாத நாடாக உருவெடுப்பதற்கு பொதுமக்களாகிய நாமளே அதற்கு முன்னோடியாக நின்று முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.